ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த தொக்கை சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த தொக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இல்லை ஊருக்கு நம்ம போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சமயத்துக்கெலாம் இந்த தொக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க. அதே போல் விலை மலிவாக தக்காளி கிடைக்கிற சமயத்தில் இப்படி வாய்க்கு ருசியாக சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சுவையான இந்த தக்காளி தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு செய்யறதுக்கு முதல்ல அடி கனமான அகலமான ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வீட்டில் சட்னிக்குன்னு கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சட்னி கரண்டியில் 2 கரண்டி அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வதக்கலாம். வெங்காயத்தை இது போல் எண்ணெயில் 2-3 முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்புல ஒரு பாதி அளவோ இல்லை 3/4 அளவோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிறகு தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே அதிகமாக சேர்த்துட்டா உப்பை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அதனால தான். அதே போல் வெங்காயம் சேர்த்து வதக்கும் பொழுது உப்பு சேர்த்து வதக்குனா இது போல் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த அளவு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் உரிச்ச பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் சேர்க்குறேன். பூண்டோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இதில் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை இது போல் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். எந்த அளவு நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதை விட 3 மடங்கு இல்லை 4 மடங்கு அதிகமான அளவு தக்காளி சேர்க்கணும். அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி அப்படி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் சேர்த்துட்டு எந்த அளவு வருதோ அதை விட 3 மடங்கு இல்லை 4 மடங்கு அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இதை வேக விடுங்க. இது போல் நமக்கு நல்லா குழைவாக சாஃப்டாக தக்காளி வெந்து வரணும். நம்ம இதில் வேறு எந்த தண்ணியுமே சேர்க்கவே இல்லை. தக்காளியில் இருக்க தண்ணி தான் இதில் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்க்குற தக்காளி நல்லா பழமாகவும் ஜூஸியாகவும் இருந்ததுனா தான் இது போல் நமக்கு இருக்கும். சில தக்காளி கெட்டியாக இருக்கும். அப்படி இருக்க தக்காளி நமக்கு குழைவாக வெந்து வராது. அப்போ கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து வேக விடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு நம்ம மிளகாய் தூள் பயன்படுத்துவோம். அந்த குழம்பு மிளகாய் தூள் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மிளகாய் தூளோட அளவு பார்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்புக்கும் உங்களோட காரத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்த குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த தூள் அரைப்பீங்களோ அதனோட காரம் எப்படி இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் உப்பையும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் காரம் நமக்கு தேவைப்படும். இப்போது தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வேக விட்டுடலாம். 2-3 நிமிஷம் கழிச்சுட்டு இது போல் பார்த்தா நம்ம மேலே கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வேக விடணும். இதே போல் மூடி போட்டு திறந்து மாற்றி மாற்றி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வேக விட்ட பிறகு சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக இந்த பொருள் சேர்த்துருங்க. இது வெள்ளத்தூள் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வெள்ளத்தூள் சேர்த்துருக்கேன். வெல்லம் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா வீட்டில் வெள்ளை சர்க்கரை இருந்ததுன்னா அதை சேர்த்துருங்க. ஏன்னா இந்த ரெசிபி நம்ம செய்யும் பொழுது இதில் நம்ம இனிப்பு சேர்க்கும் பொழுது தான் இந்த புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக பேலன்ஸ் ஆகி வரும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மசாலாவோட அந்த பச்சை மணம்லாம் போன பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் 2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
திரும்பவும் கொஞ்ச நேரம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நான் இந்த தொக்குக்கு ஒரு தாளிப்பு தரப்போகிறேன். இந்த தாளிப்பை நீங்கள் அதே பேனில் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே கூட தாளித்து செஞ்சுக்கலாம். நான் லாஸ்ட்டில் தாளிப்பு ஏன் இன்றைக்கி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாளிப்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கடைசியாக தாளிப்பு ரெடி பண்ணுறேன். தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகமும் தாளிச்சிட்டேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிப்பு நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம தொக்கில் சேர்த்துடலாம். தாளிப்பை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம செய்யும் பொழுது அந்த வாசனைலாம் வேக கொஞ்சம் மாறிடும். ஆனால் லாஸ்ட்டில் இது போல் தாளிப்பு கொடுக்கும் பொழுது தொக்கு நல்லா கமன்னு வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு நல்லா தகன்னு இருக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தக்காளி தொக்குக்கு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்தேன் இல்லைங்களா, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சேன். கோதுமை மாவு சேர்த்து செய்கிற பண்டங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோதுமையும் நல்லெண்ணெயும் சேராதுன்னு சொல்லுவாங்க. சில உணவுப் பொருளோட சில உணவுப் பொருளை சேர்த்து செய்யும் பொழுது அது நம்ம உடம்புக்கு தீங்கா முடியும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா நம்ம எல்லாருக்குமே. அதே போல தான் கோதுமைக்கு நல்லெண்ணெய் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சேன். உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்து செய்யுங்க. பார்க்குறதுக்கு எந்தளவு சூப்பராக நல்ல கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்தளவு சுருங்க செஞ்சிங்கன்னா தான் கெட்டு போகாமல் நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி தொக்கை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.